Hello everyone, welcome to Last Day Academy. இந்த வீடியோல நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எக்ஸாம்பிள் 1.14 என்ற சம் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இங்க என்ன கொடுத்திருக்காங்க? a என்ற செட்ல -2 -1 0 1 2 அது வேல்யூ எல்லாம் இருக்கு. b வேல்யூ வந்து நம்ம கொடுக்கல, b செட். ஆனா ஃபங்க்ஷன் வந்து a to b வந்து போகுது. இட் இஸ் a on to function. on to functionனா என்ன நம்ம பார்த்தோம்? ரெண்டு செட் இருக்கும் a b அப்படின்ட்டு. இங்க ஃபார் எக்ஸாம்பிள் abc இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல எல்லாம் எல்லா எலமெண்ட்டுக்குமே ஒரு ப்ரீ இமேஜ் வந்து இங்க இருக்கும். அதுதான் இங்க கான்செப்ட். ஓகே, அதே மாதிரி இங்க ஒரு ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. f of x is equal to x square plus x plus 1. ஓகே, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாச்சா? இப்போ நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுக்கிறது தான் நம்மளோட வேலையை. ஃபர்ஸ்ட் நான் -2 சப்ஸ்டியூட் பண்றேன். இதுக்கு மேலேயே அந்த ஃபார்முலா எழுதி காட்டுறேன் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இங்க பண்ண சொல்லியிருக்காங்க பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1. நீங்க எக்ஸ்ன்றதை எதை எடுக்கிறீங்களோ அதுதான் இந்த இடத்துல ஃபுல்லா நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் -2 எடுக்கிறேன். -2 ஸ்கொயர் பண்ணா என்னது 4. இன்னொரு -2 அப்படியே நான் போட்டுக்கிறேன். பிராக்கெட் விட்டு வெளியே வரும்போது அது -2ஆவே வெளியே வருது. பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஆ. நெக்ஸ்ட் பிளஸ் 1. அப்போ 4ல 2 போயிடுச்சுன்னா 2 2 + 1 3. நெக்ஸ்ட் -1 சப்ஸ்டியூட் பண்றேன். -1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். இந்த -1 பிராக்கெட் விட்டு வெளியே வரும்போது -1ஆ மாறுது. இங்க இருக்க +1 அப்படியே நான் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு பேலன்ஸ் இருக்கிறது 1 தான். 0 ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான். இந்த எக்ஸ்ன்ற இடத்துல 0 போட்டிருக்கீங்க, அதுக்கும் வேல்யூ இல்லை. பேலன்ஸ் இருக்கிறது என்ன 1 மட்டும் தான். ஸோ அப்போ இதுக்கு 1. f of 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 ஸ்கொயர் பண்ணீங்கனாலும் 1, பேலன்ஸ் இருக்கிறதும் 1 1 1 தான். ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 வந்துடும். f of 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 4 + 2 6 6 + 1 7. கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ கண்டுபிடிச்சது எல்லாமே நீங்க எழுதணும்னா, மேம் நான் வந்து இது எல்லாமே கண்டுபிடிச்சேன், அப்போ நான் b வந்து எப்படி எழுத போறேன்னா, என்ன கண்டுபிடிச்சேன் 3 1 1 3 7 இப்படி எழுத போறேன் மேம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம இது எப்படி எழுதணும்? 1 3 7 தான் எழுதணும். பிகாஸ் இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன்ல இந்த எலமெண்ட் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி எழுதினாலே போதும், 2 வாட்டி ரிப்பீட்டேஷன்லாம் இருக்காது. அதே மாதிரி இது ஆர்டர்லயும் நம்ம எழுதியிருப்போம். அதனால தான் இங்க 1 3 7 அப்படின்னு எழுதிட்டோம். பி கண்டுபிடிக்க சொன்னாங்களா, நம்ம பி வந்து கண்டுபிடிச்சாச்சு. Thank you.